நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பம்பரம் டிவியினுடைய அனைத்து செய்திகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் அமைக்கப்பட்டு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய பாதையில் புதிய நம்பிக்கையோடு இன்றைக்கு பயணப்பட்டிருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து இன்றைக்கு பம்பரம் டிவியின் மூலமாக இணையத்தில் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஊழியர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பம்பரம் டிவிக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய நமது மக்கள் நல கூட்டணியுடைய அனைத்து நண்பர்களுடைய உழைப்பு என்பது எதிர்காலத்தில் நமக்கு உறுதியான வெற்றியை தேடி தரும் என்ற நம்பிக்கையோடு அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மக்கள் நல கூட்டணியின் சார்பாக மதுரையில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் பங்கெடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. நான் மேடையில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணியில் இருந்து தமிழகம் முழுவதும் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தார்கள். இது ஒரு கூட்டு இயக்கம் தானே என்று கேலியும் கிண்டலுமாக பேசிய நிலை மாறி கூட்டணியாகிவிட்டது, இவர்கள் வெற்றி பெறுவார்களா, இவர்கள் யாரை முதலமைச்சராக முன்னிறுத்தப் போகிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் ஒரு ஒற்றுமையான ஒரு மக்கள் திரட்சியோடு ஒரு மாற்று கொள்கையோடு மிக அற்புதமான அரசியல் மாநாடாக நடந்தது. எந்த சிறு அசம்பாவிதமும் இல்லை. யார் ஒருவர் இந்த கூட்டத்தில் 10 லட்சம் பேரில் எங்கேயாவது குடித்துவிட்டு கீழே கிடக்கிறார்கள் என்று எந்த சம்பவமுமே நடக்கவில்லை. ஆகவே தமிழகத்தில் மதுவுக்கு எதிரான ஒரு கொள்கைப்பூர்வமான நடவடிக்கையை இந்த மாநாடு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பதற்கு எங்களால் தான் முடியும் என்று இந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுடைய உரை இங்கு வந்திருந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களை, கட்சி தலைவர்களை, பொதுமக்களை, பிரமுகர்களை, பத்திரிகையாளர்கள் அனைவரையும் மிகவும் ஈர்த்தது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து அவர்கள் ஆர்ப்பரித்த அந்த அரசியல் உணர்வு மிக மிக பாராட்டுக்குரியதாக அமைந்திருந்தது. அதே போன்று இடதுசாரி கட்சிகள் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு வகையான மக்களினுடைய போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய உரையும் சரி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் ராஜா அவர்களுடைய உரையாக இருந்தாலும் சரி, தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவருடைய உரையாக இருந்தாலும் சரி, அனைவருடைய உரையும் இன்றைக்கு ஒரு அரசியலாக இருந்தது. குறிப்பாக மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சுதாகரன் ரெட்டி அவர்கள் மற்றும் நம்முடைய இந்த கூட்டணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமா அவர்கள், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர்களுடைய உரைகள் அனைத்துமே மிக நாகரிகமாக தமிழக மக்களுக்கு ஒரு புதிய கலாச்சாரத்தை முன்மொழியக்கூடிய, மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் உரையாக இருந்தது. இவை யாவும் பம்பரம் டிவியின் மூலமாக நிச்சயமாக ஒளிபரப்பப்படுகிற பொழுது நாம் அனைவரும் பார்க்க தவறக்கூடாது. நாளைய தினம் ஊடகங்கள், பத்திரிகைகள் சின்ன செய்தியாக கூட போடலாம், தவிர்க்க முடியாமல் இதை பெரிய செய்தியாகவும் போடலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் மிக வெற்றிகரமான கூட்டம். யார் மறைத்தாலும் இந்த மக்கள் நல கூட்டணியுடைய வெற்றியை தடுக்க முடியாது என்பதற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. என் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை, ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது என்ற முறையிலே இந்த மாநாடு அமைந்திருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.